உலகெங்கும் உள்ள ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள். ஆவணி மாதம், ஏன்னா அந்த ஆவணி மாதம்னாவே பார்த்தீங்கன்னா ஒரு விழாக்கள் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா கோயில்களில் நிறைய திருவிழா நடக்கும். ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு திருவிழா கோலம் மாதிரி இருக்கும். ஏன்னு வச்சுக்கோங்க, காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் இடத்துல சூரிய பகவான் அவரோட சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் சிறப்பாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நிறைய திருமண நிகழ்வுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பண்ணுவோம். விநாயகர் சதுர்த்தியாக இருந்தாலும் சரி, ஆன்மீக திருவிழாக்கள், வீட்டில் நடக்கக்கூடிய ஆன்மீக திருவிழாக்கள், மேலும் திருமணம் சார்ந்த விஷயம், அதே போல் பார்த்திங்கன்னா அந்த வீடு கட்டி குடி போகிறது, இந்த மாதிரி நிறைய பொருள் வாங்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நடக்கும். ஏன்னா நம்மளுடைய பூர்வ புண்ணிய இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அந்த சிறப்பாக இருக்கக்கூடிய ஏன்னா சூரிய பகவான் அவர் வீட்டில் இருக்கும் போதே அங்கே பூர்வ புண்ணியம் பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு வலுவாக இருக்கும். அப்போ அங்கே வலுவாக இருக்கும் போது அண்டத்தில் ஒரு விஷயம் நடக்கும், அது பிண்டத்தில் நடக்கும். நமக்குள்ளேயும் அந்த பூர்வ புண்ணியம் என்பது வலுப்பெற்றிருக்கும். ஏன்னா கடந்த ஆடி மாதத்தில் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கடக வீட்டில் இருக்கும் போது அது அமாவாசை மாதம் சொல்லுவோம். அந்த காலகட்டத்தில் நமக்கு அதனால தான் நிறைய சக்தி வழிபாடுகளை நம்ம பண்ணி அந்த சூரியனோட தன்மைகளை நாம் பெற்றிருப்போம். திருவிழாக்கள் மூலயமாக, ஏன்னா கோயிலில் நடக்கிற கூழ் ஊற்றுறது, இந்த மாதிரி நிகழ்வு வழியாக நம்மளுடைய பலத்தை, ஆத்ம பலத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஆத்ம பலத்துக்கு உண்டான சூரிய பகவானை ஒரு தன் வீட்டில் உட்காந்து ஆட்சி பலம் பெறும்போது அப்போ நம்மளுடைய ஆத்ம பலம் இந்த காலகட்டம் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த காலகட்டத்தில் நிறைய திருவிழாக்கள் பண்ணுவாங்க. வீட்டில் விழாக்கள், அதாவது விநாயகர் சதுர்த்தி, ஆயுத பூஜை, அப்படியே இந்த மாதத்துலேருந்து கண்டினியூஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் மேலும் என்னென்னு வச்சுக்கிங்களேன், குழந்தை பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய திருமணம் ஆகக்கூடிய அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பேருக்கு இம்மிடியேட்டாக நடக்கும். ஏன்னா பூர்வ புண்ணியம் சாண வலுவாக இருக்கும் போது குழந்தை பேருக்குள்ள தடைகள் எல்லாம் நீங்கும். குழந்தை பேருக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தை ஆவணி மாதம் முயற்சி பண்ணிங்கன்னா குழந்தை பேருக்கான விஷயங்கள் உடனடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ திருமணம் செய்யக்கூடிய புதிய தம்பதிகளும் உடனடியாக குழந்தை பேர் என்பது இருக்கும். ஸோ அதனால் இப்படி அற்புதங்கள் நிறைந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஆவணி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான நற்பலனை கொடுக்க போது, என்னென்ன மாதிரி விஷயங்களை நாம் கவனம் பண்ணி சரி பண்ணிக்கணும், சரி பண்ணும்போது நம்ம மகிழ்ச்சி இன்னும் அதிகரிச்சுக்கலாம் அப்படின்ற தன்மையை தான் ஒவ்வொரு ராசிக்கு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். மிதுன ராசி அப்படின்னாவே என்னென்னாக்கா காலையில் அந்த கோழி கூவுறது அப்படி தான் ஞாபகம் இருக்கும். ஏன்னா மிதுன ராசிக்காரங்க பெரும்பாலும் என்னென்னாக்கா அந்த காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தன் பணியை தொடங்குறதுல பார்த்தீங்கன்னா இவங்கள மிஞ்சவே முடியாது. அந்த அளவுக்கு எப்பொழுதும் ஒரு சுறுசுறுப்போடவும் பரபரப்போடவும் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு தான் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன், புதன் மிதுனத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் இருக்கார். எல்லாம் சொல்லுவாங்க ஜென்ம குரு வனவாசம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. யாரும் இப்போ வனமே இல்லை, எங்கே வனவாசம் போகிறது? ஸோ அப்படிலாம் நம்ம தொழில் ரீதியான சில அழுத்தங்கள் இருக்கும். சூழ்நிலைகள் எல்லாமே உங்களை தேடி வரும். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பொருளாதார உதவி கேட்குறது, ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் உங்களை முன்னிறுத்துவது, இப்படின்னு அதிகப்படியான வேலை பளு என்பது இந்த காலகட்டத்தில் எல்லா மிதுன ராசிக்காரர்களும் ஏற்பட்டிருக்கும். அப்படி இல்லைனாலும் ஏற்படும். ஸோ பனி சுமைகள் கொஞ்சம் அதிகமாகும். அதே போல் என்னென்னாக்கா பனி சுமை தான் அதிகமாகும், அப்போ வேறு எதுவும் நல்லா நடக்காதா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா இந்த காலகட்டம் என்னக்கா என்றைக்கோ போட்ட முதலீடு இப்போ பார்த்தீங்கன்னா வந்துடும். என்றைக்கோ போட்ட ஏதோ ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணி வச்சுருந்துருப்பீங்க, அந்த பண வரவு வந்திருக்கும் ஆல்ரெடி. அதில் ஏதாவது சிறு சிக்கல் இருந்தாலும் அந்த சிக்கல்கள் தீர்ந்து கண்டிப்பாக முதலீடுகள் வழியாக பண வரவு உண்டு. அதே போல் என்னென்னாக்கா சுற்றுலா போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைய மிதுன ராசிகள். சுற்றுலா போகிறது மூலியமாகவும் பண வரவு ஆதாயம் என்பது இருக்குது. சுற்றுலா போவீங்க, அங்கே ஒரு நபரை சந்திப்பீங்க, அந்த நபர் மூலயமா ஒரு பொருளாதார வரவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஏன்னா 3ல் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் இருக்கார். அப்போ 3ல் சூரிய பகவான் இருக்கும்போது என்னக்கா புதிய அரசியல் தொடர்புகள் எல்லாமே இருக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெருமை வளர்ச்சி என்பது மிகவும் அபரிவிதமாக இருக்கும். புதிய அதிகாரிகளின் தொடர்பு கிடைக்கும்.
புரியுதுங்களா? ஸோ புதிய அதிகாரிகள், அரசில் உயர் அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா, ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்த மாதிரியான புதிய அந்த உயர் அதிகாரிகளின் நட்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே போல் மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னா, அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வாகனம் சார்ந்த விஷயம், பொருட்கள் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு விரயங்கள் எல்லாமே ஏற்பட்டிருக்கும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வாகனத்தில் போகும்போது, இல்லை வாகனத்தை வாங்கும் போது ஏதாவது உடைவது, பிரச்சனை ஏற்படும். இந்த மாதிரியான பாதிப்புகள் வழியாக சில விரயங்கள் ஏற்படும். மன மகிழ்ச்சி கெடும். லாபத்தில் உங்களுக்கு லாபம் எல்லாமே ஏதாவது ஒரு பொருளை வாங்கி உடைந்த பொருளை சரி பண்ணுறது, இல்லை புதிய பொருட்களை வாங்குவதிலே சரியாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்னென்னாக்கா, இந்த இரத்த பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இதுவே ஒரு பரிகாரமாக இருக்கும். குறிப்பாக என்னென்னாக்கா, கொழுப்பு சார்ந்த விஷயத்தில் நரம்பு வலி இந்த மாதிரியெல்லாம் ஏற்படும். நிறைய பேருக்கு என்னென்னாக்கா, இந்த ஹைப்பர் டென்ஷன் இல்லைன்னா அந்த நர்வஸ் நரம்பு சார்ந்த விஷயத்தில் சிறு சிறு உபாதைகள் போகும். இதனால் என்னக்கா ஒரு மலச்சிக்கல் ஏற்படுறது, அப்படி இல்லைன்னா நர்வஸ் சார்ந்த பிரச்சனை, நரம்புகள் சார்ந்த விஷயத்தில் ஈர்க்கிறது. அதாவது இது எல்லாமே உடல் உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய விஷயம். இது என்னென்னாக்கா, உடல் உஷ்ணம் ஏற்படும் 2 இருக்குது. உஷ்ணம் அதிகமாவது ஒன்று இருக்குது, இன்னொன்று நீர்த்தன்மை குறைவதால் உடல் உஷ்ணம் அதிகமாவது இருக்குது. இவங்க உடம்பில் நீர்த்தன்மை, நீர் சத்து குறைவதால் இவங்களுக்கு இந்த ஜீரண குறைபாடு எல்லாமே ஏற்படும். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா இந்த காலகட்டத்தில் நிறைய ஜூஸு அந்த மாதிரி எல்லாம் குடிச்சிங்கனாவே உங்களுக்கு வரக்கூடிய உபாதைகள்லேருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். என்னென்னாக்கா, இந்த காலகட்டத்தில் எப்போதும் ஒரு பிபி செக் பண்ணுறது எல்லாமே ஒரு மாஸ்டர் செக்கப் மாதிரி ஒன்று பண்ணிக்கிங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய திடீர் நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் மனதையும் உடலையும் நல்ல ரீதியில் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசிக்கார நண்பர்களாக இருந்தாங்கன்னா பார்த்திங்கன்னா, தொழிலில் ஒரு சிறிய நல்லா போயிட்டு இருந்த ஒரு விஷயம் திடீர்னு வேலையை விடலாமான்லாம் தோணும். வேலையை மாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் என்ன, தொழில் மாற்றம் செய்வதற்கு, இல்லை வெளியூர் பயணங்கள் ஏற்படும். தொழில் ரீதியான திடீர் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைய நண்பர்களுக்கு ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. சில பேர் தொழில் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே உருவாக்கும். இப்போ நீங்கள் வேலை தேடுறவங்க ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இந்த இடத்துல ஒரு ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய வேலை சார்ந்த விஷயத்தில் தொழில் சார்ந்த வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலத்தில் உருவாகும். ஸோ நிறைய பேர் இந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உக்கிர தெய்வ வழிபாடுகளை தேடி போவாங்க. குறிப்பாக என்னென்னா, இந்த வாராகி, பிரத்யங்கரா, இந்த மாதிரியான உக்கிர தெய்வ வழிபாடுகள் எல்லாமே நிறைய பேர் செய்திருக்கு. சில பேர் என்னென்னாக்கா, மாந்திரிகத்தில் போய் சிக்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. நான் போய் நல்லது பண்ணுறேன்னு போய் எங்கேயோ போய் சிக்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மாந்திரிகத்தில் போகிறீங்கன்னா நல்ல ஒரு குரு மூலயமா போங்க. பேராசைப்பட்டு போனீங்கன்னா அதுவே உங்களுக்கு படிப்பினையே கொடுத்துரும். சரிங்களா? ஸோ அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிறைய பேருக்கு என்னென்னாக்கா, அரசியல் இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களாக தான் நிறைய அரசு பதவிகள் எல்லாமே கிடைக்கும். குறிப்பாக கௌரவ பதவிகள்லாம் நிறைய கொடுப்பாங்க இல்லையா, இந்த மாதிரியான பதவிகள் எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய பொருளாதார வளத்தை பெருக்கிக்கணும் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் உங்கள் முருகர் வழிபாடு செய்வது சிறப்பான விஷயம். முருகர், ஏன்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா மிதுன ராசிகள் சிவ வழிபாடில் நல்லா இருப்பாங்க. சிவ வழிபாடு செய்வது அவங்க வாழ்க்கையில் எடுத்த முயற்சிகளை வெற்றியாக்கி கொடுக்கும். சிவ வழிபாடோடு சேர்ந்து முருகர் வழிபாடு செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத லாபத்தையும் மன மகிழ்ச்சியும் பெற்றுத்தரும். கடகராசி, இந்த கடகராசி பார்த்திங்கன்னா நீர் ராசின்னு சொல்லுவோம். ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சந்திர பகவான். ஸோ இந்த ராசி பார்த்திங்கன்னா எப்போதும் உணர்ச்சி மிகுந்த ராசின்னு சொல்லுவோம். அதிகமான உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா கடகராசியில் இருப்பாங்க. எதையும் வேகமாக செய்யணும், அவசரமாக செய்யணும், ஆன் டைமில் செய்யணும், இப்படின்னு எல்லாமே எதிர்பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா இந்த கடகராசி தான். ஏன்னா அந்த வேகம், சந்திர பகவான் பார்த்திங்கன்னா இருக்கிறதுல வேகமாக பயணிக்கக்கூடியவர். அவர்களுக்குனால அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இவங்களுக்கு இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா, இவங்களை சுற்றி அவ்வளோ ரகசியம் இருக்கும். அவ்வளோ ரகசியங்களையும்
உள்ளுக்குள்ளே வச்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்கள் தான் இந்த கடகராசிக்காரங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னாக்கா இவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா நண்பனே ஈஸியாக எதிரி ஆகிடுவான். நண்பன் எதிரி ஆகிறது, ரொம்ப கூட பழகியிருப்பாங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையில் அப்படியே இவங்களை எல்லாமே ஆப்போசிட்டாக மாற்றிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்படி உள்ள இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ராசியிலே பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் இருக்கார், புதன் பகவான் இருக்கார். ஸோ அப்போ இந்த காலகட்டம் என்னென்னாக்கா நிறைய புதிய புதிய முயற்சிகள் எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. புதிய முயற்சிகள், அதாவது என்னென்னாக்கா இடம் சார்ந்த முயற்சி, ரியல் எஸ்டேட், அதே போல் என்னென்னாக்கா நிறைய புதிய லாபத்தை அதிகமாக எதிர்பார்க்கறது, அந்த முயற்சிகளால் சிறு விரயங்களை செய்வது, அந்த முயற்சிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இப்போ போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் என்னென்னாக்கா இந்த மாத கடைசியில் மறுபடியும் அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி எப்படி அது செடி உயிர் பெற்று வருதோ அதே போல் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த மாத கடைசியில் அதுக்கு உயிர் கிடைத்து அந்த நீங்கள் எடுத்த அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடையும். அதுவும் குறிப்பாக இடம் சார்ந்த விஷயம், இடம் பண்ணுறது, அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் தந்தை வழியில் ஒரு வருமானமும் இருக்கும். தந்தை வழியில் தடைப்பட்ட ஒரு தந்தை வழியில் ஏதோ ஒரு வருமானம் வர வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இந்த தந்தை வழியில் ஒரு வருமானம் என்பது இருக்கும். மேலும் என்னென்னாக்கா நிறைய பேர் என்னென்னாக்கா அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னும் போது, குறிப்பாக குலதெய்வ கோயில் அப்படி இல்லைன்னா இஷ்ட தெய்வ கோயில், அது காவல் தெய்வமாக இருந்துச்சுன்னா அந்த கோயில் தரிசனம் பண்ணுவதே நிறைய தடைகள் எல்லாமே ஏற்பட்டுரும். ஏன்னு வச்சிங்களேன், சனி பகவான் வக்கர சனியாக இருக்கிறார். ஸோ வக்கர சனியாக இருந்தால் 8 நோக்கி பயணிப்பதால் குறிப்பாக அந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாமே ஒரு விஷயம் கிடைச்சிதுடா அப்படின்னு நிம்மதியாக இருப்பாங்க. அது இல்லை, கிடைக்கல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குதுன்னு சொல்லி ஏதோ ஒரு காரணங்களுக்காக தனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பதவியாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ரொமோஷனாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் தள்ளி போக வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் என்னக்கா இவங்க லைஃப்பில் பார்த்திங்கன்னா திடீர் நிகழ்வுகள் எல்லாமே இருக்கும். எதிர்பார்க்காத திடீர் நிகழ்வு அப்பப்போ அந்த சொல்லுவாங்களே, லைஃபே ஒரு ஷாக்கிங் மாதிரி இருக்கும். திடீர் பயணம், திடீர் பொருளாதார, திடீர்னு ஒரு நாள் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டில் நிறைய காசு இருக்கும், திடீர்னு பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் கூட இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரங்க ஏற்படுமா? கண்டிப்பாக ஏற்படும். இது எல்லாமே இருந்தாலும் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பெரிய இந்த ஸ்டார் ஹோட்டல் போகிறது, நிறைய பேர் இந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணுறது, இந்த மாதிரியான வாய்ப்புகளும் கடகராசிக்காரங்க ஏற்பட்டுரும். இரண்டும் கலந்த தன்மையில் தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஹோட்டல் ஸ்டே, 5 ஸ்டார் ஹோட்டல் ஸ்டே, அந்த மாதிரி நிறைய ஒரு ரெசார்ட் போகிறது, பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, இந்த மாதிரியான தன்மைகளும் இருக்கும். ஆனால் அக்கௌண்ட்லேயும் காசு குறையவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் ஒரு சூழ்நிலை தான் தீர்மானிக்குது. அந்த சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இல்லைன்னா திடீர் நிகழ்வுகள் நடக்கும். பிளான் பண்ண எல்லா விஷயமும் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரியே தெரியும். வர வேண்டிய வருமானம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வந்துடும். எதிர்பார்த்த வருமானங்கள் அப்படியே எப்படா வரும் அப்படின்ற ஒரு மண்டை காய்ச்சலில் இருந்திருப்பாங்க. அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்கள் வருமானத்துக்கான உங்கள் டெபாசிட்டை அதிகமாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது. அதே போல் தொழில் சார்ந்த முயற்சி, தொழிலுக்காக புதிய முயற்சி ரியல் எஸ்டேட்டில் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நிலம் சார்ந்த விஷயம் இந்த காலகட்டம் ரியல் எஸ்டேட் துறையில் சிறப்பான ஒரு வளர்ச்சி என்பது கடகராசிக்காரங்களுக்கு இருக்குது. மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குறிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கால் பாதம் இல்லை கணுக்காலில் இந்த குதிகால் வலி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ நிறைய பேருக்கு என்னென்னாக்கா தோல் அலர்ஜிஸ் வரும். ஸோ இந்த காலம் என்ன சொல்ல, கடகராசிக்காரங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சிக்கான தருணங்கள் இருந்தாலும்
கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். உடல் நலத்தை பேணிக்காதல கொஞ்சம் எச்சரிக்கை என்பது தேவை. ஏன்னா இந்த காலத்தில் உங்கள் உடலில் இருக்கிற அந்த கழிவு நீக்கம் என்பது ரொம்ப போராக இருக்கும். இந்த கழிவுகள் நீக்காதனாலே அதுவே உங்களுடைய வர வேண்டிய நன்மைகளை அனுபவிக்க முடியாத ஒரு சூழலை தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறது. ஸோ உங்களுக்கு என்னென்னாக்கா சட்டம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த காலத்தில் எங்கேயாவது போய்ட்டு நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, யாருக்காவது பொறுப்பாக இந்த காலத்தில் கடகராசிக்காரர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை கன்ஃபார்ம். இந்த காலத்தில் ஜாமீன் கையெழுத்து போடுவது, அடுத்தவருக்கு உத்தரவாதம் கொடுப்பது, இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பான எந்த ஒரு விஷயத்தையும் கடகராசிக்காரர்கள் யோசித்து கூட பார்க்கக்கூடாது. பண்ணால் பிரச்சனை கன்ஃபார்ம். ஸோ அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சட்டம் சார்ந்த விஷயத்தில் சட்டத்துக்கு புறம்பான செயல்களை இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடாது. அதே போல் என்னென்னாக்கா இந்த காலத்தில் என் தம்பி நீங்கள் இவரை நம்பி பண்ணுங்க அப்படின்னு தம்பி தங்கச்சி இந்த மாதிரி யாராவது நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவப்பேரை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. அதனால் இந்த காலத்தில் யாரையும் நீங்கள் தம்பினே சொல்லாதீங்க. தம்பின்னு கூப்பிட்டாவே பிரச்சனை தான். ஸோ அதனால் யாரையும் தம்பின்னு சொல்லி எங்கேயும் கேரண்டி இழுத்து விட்டுறாதீங்க. பிரச்சனையை கண்டிப்பாக சந்திக்க வேண்டியது இருக்கும். இது அதில் தான் வலியுறுத்தி சொல்கிறோம். மேலும் எனக்கா புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமானா கண்டிப்பாக இருக்குது. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மன மகிழ்ச்சிக்காக வெளிநாடு பயணங்கள் எல்லாமே இந்த காலத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ குறிப்பாக அடுத்தவர்களுடைய வார்த்தையை நம்பி ஏமாற வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களோட சூழல்களில் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்க சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் உங்களை அப்படியே பிரம்மாண்டமாக இந்த காலத்தில் பேசுகிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா 100 கோடி 500 கோடி தான் பேசுவாங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க கம்மியாலாம் பேசவே மாட்டாங்க. ஸோ இதை நம்பி ஏமாறாதீங்க. இதை நம்பினீங்கன்னா ஏன்னா சில நல்ல விஷயமும் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதோடைய ஸ்திரத்தன்மையை அதோடைய ஆழமான தன்மைகளை உணர்ந்து நீங்கள் பயணிச்சிங்கன்னா மேபி அது சரியாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த பேராசை கவர்ச்சியான வார்த்தைகளை நம்பி எங்கேயும் போய் லாக் ஆகிடாதீங்க. அதை தான் நம்ம உங்களுக்கு வலியுறுத்துகிறோம். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த மாந்திரிகம் சார்ந்த விஷயம் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு தொல்லைகள் இருக்குது நீங்கள் சொல்லுவோம். எங்கேயாவது நீங்கள் போய் பிரச்சனை போட்டிங்கன்னா கடகராசிக்காரங்க என்ன சொன்னால் வீட்டில் சைவினை வச்சுட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் வீட்டில் சைவினை வச்சுட்டாங்களா இல்லையான்றதுக்காட்டிலும் இந்த காலகட்டம் கடகராசிக்காரர்களுடைய பூஜை அறையில் ஒரு எந்திரம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. வீட்டில் பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா புதுசாக யாரோ ஒரு எந்திரம் கொடுத்தாங்கன்னு எடுத்துன்னு வைப்பாங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கை பிரச்சனையை தொடக்கிறதுக்கான விஷயம். இல்லை ஆல்ரெடி இருக்கும். இப்போ குறிப்பிட்ட காலத்தில் ஏதாவது உங்கள் பூஜை அறையில் ஒரு எந்திரம் இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். அந்த எந்திரம் தான் உங்களுக்கு ஆப்பே வைக்க போகுது. ஸோ அதனால் ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்துக்கு நம்ம சும்மா இருந்தாவே நமக்கு தேவையான நன்மைகளை இறைத்தன்மைகள் கொடுக்க தயாராக இருக்குது. நாம் என்னவோ இதை மாத்திரம் அதை மாத்திரம்னு சொல்லி எதையோ ஒன்று மாற்றி நம்ம பிரச்சனைக்கு அதுவே நாமளே காரணமாயிடும். ஸோ தயவு செய்து இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு எந்திரம் வாங்குகிறேன் தந்திரம் வாங்குறெல்லாம் போய் எங்கேயும் வாங்கின்னு பூஜை ரூமில் வச்சிங்கன்னா அந்த எந்திரம்தான் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நிறைய எந்த ஒரு உக்கிர தெய்வ வழிபாடுகளையும் போகாதீங்க. போனீங்கனாலும் பிரச்சனை வரும். ஸோ உக்கிர தெய்வ வழிபாடுகளும் சாந்தமான தெய்வ வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் தரக்கூடியதாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சுப்பிரமணியரை வழிபாடு செய்வது உங்கள் வாழ்க்கையில் சிறப்பை தரும். அதே போல் சிவ வழிபாடும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய காலமாக இருக்குது. இந்த ஆவணி மாதத்தை கடகராசிக்காரர்கள் சிவ வழிபாடு மூலமாகவும் சுப்பிரமணிய வழிபாட்டின் மூலமாகவும் உங்கள் வாழ்வில் வரக்கூடிய நன்மைகளையும் தீமைகளை எதிர்த்து போராடி அதையும் நன்மையாக்கக்கூடிய ஆற்றல் பெருகுன்னு சொல்லி சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.